Good morning students, class 11th standard, subject economics, lesson 3rd lesson, production analysis. Okay, welcome to our PV digital classroom. Okay, today let us see about production function. எப்படி நாம வந்து உற்பத்தி பண்ண போறோம், அதுல என்ன functions, என்னென்ன functions எல்லாம் இருக்கு, changes எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போறோம். Production function refers to the relationship among units of the factors of production, that is input, and the resultant quantity of a goods produced, that is output. Okay, production function அவே என்ன அர்த்தம், உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த உற்பத்தியை நாம என்ன பண்றோம் அப்படின்னா அதனுடைய ரிலேஷன், அது எதுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா யூனிட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இன்புட். ஓகே, நம்ம அது எவ்வளவு நம்ம வந்து உற்பத்தி பண்ண போறோம், அது உற்பத்தி பண்றதுக்கு என்ன நம்ம இன்புட் கொடுக்க போறோம், அந்த ரிசல்டன்ட் குவான்டிட்டி ஆஃப் எ கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஓகே, நம்ம எவ்வளவு இன்புட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு அது என்ன ரிசல்ட்டை வந்து அவுட்புட்டா கொடுக்குது அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஸ்டிக்லர் அவருடைய டெஃபினேஷன் என்ன சொல்றாரு பாருங்க. அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர், production function is the relationship between of productive services per unit of time and output of product per unit of time. Okay, I repeat once again. Production function is the relationship between inputs of productive services per unit of time and output of product per unit of time. Okay, production function may be expressed as Q is equal to F into N L K T, where K is equal to quantity of output, N is equal to land, L is equal to labor, K is equal to capital, and I is equal to technology. Depending on the efficiency of the producer, this production function varies. The function implies that the level of output depends on the quantities of different inputs N, L, K, T available to the firm. Okay, ஸ்டிக்லர் அவருடைய டெஃபினேஷன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் இன்புட் ஆஃப் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் பர் யூனிட் ஆஃப் டைம், நம்ம ப்ரொடக்டிவ் சர்வீசஸை பர் யூனிட் ஆஃப் டைமுக்கு எவ்வளோ ப்ரொடக்ட் பண்ணுறோம் அதுதான் அவுட்புட் ஆஃப் ப்ராடக்ட் பர் யூனிட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஸ்டிக்லருடைய டெஃபினேஷனாக இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ஒரு ஃபார்முலால கொண்டு வர்றாரு. என்ன ஃபார்முலா பாருங்க, Q is equal to F into NLKT அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால கொண்டு வராரு. ஓகேவா, இதுல F அதாவது N அப்படின்னா Fனா என்னன்னா குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட், Qனா என்ன சொல்றா குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட், N அப்படின்னா என்னன்னா லேண்ட், அடுத்து நெக்ஸ்ட் L அப்படிங்கிறது லேபர், Kங்கிறது எதை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கேபிட்டலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, T is equal to டெக்னாலஜி. இது எல்லாம் சேர்றது தான் நம்ம என்ன சொல்றோம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குவான்டிட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த NLKT அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து மாறும். ஓகேவா, N அப்படிங்கிறது என்ன சொன்னோம் லேண்ட் அப்படின்னு சொன்னோம், Lங்கிறது லேபர் அப்படின்னு சொன்னோம், Kங்கிறது என்ன கேபிட்டல், Tங்கிறது டெக்னாலஜி. நம்மளுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னா இந்த ஸ்டிக்லர் அப்படிங்கிற ஜார்ஜ் ஜே ஸ்டிக்லர் அவருடைய ப்ரொடக்ஷன் தியரி. ஓகே, இதுல அவர் இன்னமும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் அண்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரெண்டு டைப்பா வந்து இதை என்ன பண்ண கிளாசிஃபை பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, short run production. In microeconomics, the distinction between long run and short run is made on the basics of fixed input that inhabit the production. Okay, நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் குறுகிய கால உற்பத்தி, லாங் ரன் நம்ம நீண்ட காலம். இது ரெண்டையும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த இன்புட், அதாவது நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன நீட்ஸ் என்ன, அதை பொறுத்து தான் என்ன பண்றாங்க இது லாங் ரன் அண்ட் ஷார்ட் ரன் அனாலிசிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பகுப்பாய்வு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஷார்ட் ரன் அப்படின்னு இந்த ஷார்ட் ரன் இஸ் த பீரியட் வேர் சம் இன்புட்ஸ் ஆர் வேரியபிள் while others are fixed. Another feature is that firms do not enter into the industry and existing firms may not leave the industry. Okay, short run periodல என்ன சொல்லிருக்காங்க, some inputs are variable, inputs are variable ஆனா மத்தது எல்லாமே எப்படி இருக்கும் while others are fixed. ஓகேவா, ஷார்ட் ரன் பீரியட்ல இதுதான் some inputs are variable while others are fixed. Another feature is that firms do not enter into the industry and existing firms may not leave the industry. இது எதுல சொல்றோம் நம்ம ஷார்ட் ரன் பீரியட்ல இதை சொல்றோம். ஓகேவா, அதுவே லாங் ரன்ல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா லாங் ரன் இஸ் த அதர் ஹேண்ட் இஸ் த பீரியட்
future by the entry of new firms to the industry and exist of existing firms from the industry. Okay, long run term adula enna definition na parunga adula enna appdin solra appadina parunga is the period future by the entry of new firms to the industry. Okay va, the new firms ella industry la vandu enter agudhu illaya adudha and the exist of and exit of existing firms from the industry. Ida short run period kum long run period kum ulla difference. Okay, I repeat once again, the short run is the period where some inputs are variable while others are fixed. Another future is that firms do not enter into the industry and existing firms may not leave the industry. The long run on the other hand is the period future by the entry of new firms to the industry and the exit of existing firms from the industry. Okay, in general production function may be classified into two categories. One is a short run production function as illustrated by the law of variable preparation. Okay, இந்த short run production அப்படிங்கறத நம்ம எதுல வந்து define பண்றோம் அப்படினா law of variable preparation இத மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படினா define பண்றோம். Long run production function அப்படிங்கிறது laws of return to scale. Okay, இப்ப clear? இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த long அதாவது short run production function அப்படிங்கறத எப்படி நம்ம clearly நம்ம வந்து explain பண்ண போறோம், எதுல வந்து classify பண்ண போறோம் அப்படினா law of variable preparation அப்படிங்கற அந்த தியரியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷனை வந்து கிளாசிஃபை பண்றோம். அது லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், கிளாசிஃபை பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறது லா ஆஃப் வேரியபிள் ப்ரிப்பரேஷன். அப்படின்னா என்ன சொன்ன, ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன். இந்த ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி பார்க்க போறோம், லா ஆஃப் வேரியபிள் ப்ரிப்பரேஷன். Okay, the law states that if all other factors are fixed, if one input is varied in the short run, the total output will increase at an increasing rate at first instance, be constant at a point and then eventually decrease. Marginal product will become negative at last. Okay, பாருங்க அந்த law of variable preparationல பாத்தீங்களா ஒரு 3 stages வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. First stage என்ன பாருங்க, all other factors are fixed and one input is varied in the short run. ஒரே ஒரு இன்புட் மட்டும் என்ன பண்ணுது, வேரிட் ஆகுது. எப்போ, அதுவும் ஷார்ட் ரன்ல தான். ஓகேவா, the total output will increase at an increasing rate at first instance. First instanceல என்ன பண்ணும் அப்படின்னா output will increase. Okay, increase at an increasing rate at first instance. Okay, at be constant at a point and then eventually decrease. ஒரு particular stageல கான்ஸ்டன்ட்டா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், eventually decrease ஆகும் அப்படிங்கிறாரு. marginal product will become negative at last. marginal product ஃபைனலா எப்படி இருக்கும், ஃபைனலா நெகட்டிவ் கண்டிஷனுக்கு வந்துடும். ஓகேவா, நெகட்டிவ் கண்டிஷன் at last. இப்போ நம்ம என்ன சொன்னோம், law of variable preparation என்ன அர்த்தம், 3 stages சொன்னோம். First stage என்ன சொன்னா, one input is varied in the short run, the total output will increase at an increasing rate at first instance, be constant at a point and then eventually decrease. The marginal product will become negative at last. நம்ம graphical illustration நம்ம எப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம். ஓகே, இது சிக்லர் உடைய definition என்னன்னு பார்க்கலாம். law of variable preparation. Okay, first one, as equal increments of one input are added, the input of other productive services being held constant beyond a certain point, the resulting increments of product will decrease. That is, the marginal product will diminish. Okay, as equal increments of one input are added. Okay, அவருடைய definition பாருங்க, as equal increments of one input are added, the input of other productive services being held constant. ஆனால் அது productive எப்படி இருக்கு, கான்ஸ்டன்டா தான் இருக்கு. beyonding a certain point, இது வரைக்கும் ஒரு certain point level வரைக்கும், the resulting increments of product will decrease. That is, the marginal product will diminish. Okay, இது அவருடைய assumption என்னன்னு பார்க்கலாம். assumption என்ன சொல்லியிருக்கிறோம், எடுகோள்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு assumptions பார்க்க போறோம். Only one factor is variable while others are held
constant. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிருக்கோம், only one factor, ஏதோ ஒரு factor. என்னென்ன factors நம்ம பார்த்துருக்கோம், n, l, k, t. இந்த 4 factorsல ஏதோ ஒரு factor, only one factor is variable, while others are held constant. ஒரே ஒரு factor variable ஆனாலும் மற்றதெல்லாம் எப்படி இருக்க போகுது, இதில் கான்ஸ்டண்டா தான் இருக்க போகுது. all units of the variable factors are homogeneous. மற்ற units of variable factorsல எப்படி இருக்கு, homogeneous ஆ இருக்கு. the product is measured in physical units. there is no change in the state of technology. there is no change in the price of the product. so that இதுல வந்து என்ன, இந்த ஸ்டேட், அதாவது எந்த விதமான டெக்னாலஜில எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி பிரைஸ்லயும் வந்து என்ன இருக்காது அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது வந்து என்னது, these are all assumption. okay, first one, only one factor is variable while others are held constant. second one, all units of the variable factors are homogeneous. third one, the product is measured in physical units. fourth point, there is no change in the state of technology. fifth one, there is no change in the price of the product. okay, இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா assumption தான். ஓகேவா? so next பார்க்கலாம் total product. total product அப்படிங்கறதுல என்ன நம்ம சொன்னோம், TP. TP equal to என்ன, sigma m into p, summation அப்படின்னு சொல்றோம். TP equal to summation m into p அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? it refers to the total amount of commodity produced by the combination of all inputs in a given period of time. okay, TP அப்படினா என்ன definition பார்த்துட்டோமா, total amount of commodity produced by the combination of all inputs in a given period of time. okay வா, that is a summation of marginal product, that is TP equal to summation into m into p. okay, TP equal to what, total product, MP is equal to marginal product. okay, next one, average product, TAP. it is the result of the total product divided by the total units of the input employed. in other words, it refers to the output per unit of the time. so mathematically, AP is equal to TP by N. AP equal to average product, TP equal to total product, N is equal to total units of inputs employed. okay, next என்ன, average product AP. the average, it is a result of the total product divided by the total units of the input employed. okay வா, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, total product divided by the total units of the input employed. okay வா, so இத ஒரு ஃபார்முலாவா மேத்தமேட்டிக்கலி நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படினா, AP equal to TP by N. AP is equal to average product, TP is equal to total product, N is equal to total units of inputs employed. okay, so next topic, next என்ன பார்க்க போறோம், marginal product. it is the addition or the increment made to the total product when one more unit of the variable input is employed. in other words, it is the ratio of the change in the total product. so MP equal to delta TP by delta N. okay, பாருங்க, MP marginal product. இந்த marginal product நம்ம என்ன சொல்றோம், delta TP by delta N. okay, இதுல MP ங்கிறது என்ன, MP equal to marginal product, delta TP is equal to change in total product, N is equal to change in units of input. okay, இதையே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, it is also expressed as MP is equal to TPN minus TPN minus 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இதுல MPங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், marginal product. TPN அப்படிங்கிறது என்ன, total product of employing nth unit of a factor. okay, TP as suffix N அப்படிங்கிறது என்னன்னா, total product of employing nth unit of a factor. TPN minus 1 ங்கிறது என்னன்னா, total product of employing the previous unit of factor, that is n minus 1 unit of a factor. okay, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபார்முலா. இப்போ என்ன பார்த்துருக்கோம், டோட்டல் ப்ராடக்ட். டோட்டல் ப்ராடக்ட் TP is equal to summation m into p. TP equal to total product, MP is equal to marginal product. next, average product AP. AP is equal to TP by N. AP is equal to average product, TP is equal to total product, N is equal to total units of input
employed. Next, marginal product MP is equal to delta TP by delta N. MP is equal to marginal product, delta TP is equal to change in total product, delta N is equal to change in units of input. Okay, it is also expressed as MP is equal to TPN minus TPN minus 1. Okay, MP is equal to what? Marginal product. TPN is equal to total product of employing nth units of your power. That is expressed as TP, அதாவது TP என்ன சொல்றோம்? TPN அப்படின்னு சொல்றோம். TPN minus 1, that is total product of employing the previous unit of your factor, that is n minus 1 unit of factor. Okay. So இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னா ஒரு டயக்ராம்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். டயக்ராமிக் இல்லஸ்ட்ரேஷன்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு பாருங்க. First you can see the definition. Okay, according to Stigler என்ன சொல்லிருக்காரு, as equal increments of one input are added, the input of other productive services being held constant. So beyond a certain point, the resulting increment of product will decrease, that is the marginal products will diminish. This is the definition. எதனுடைய definition சொன்னா law of variable preparation உடைய definition. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், assumption பார்த்தோம். Only one factor is variable while others are held constant. All units of the variable factor are homogeneous. The product is measured in physical units. No change in the state of technology. No change in the price. Okay. Next பாருங்க டேபிளர் காலம் ஒன்று இருக்கும். அந்த டேபிளர் காலத்தை அப்படியே பாருங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர், நெக்ஸ்ட் டோட்டல் ப்ராடக்ட் டிபிஎல், மார்ஜினல் ப்ராடக்ட் எம்பிஎல், அடுத்த ஆவரேஜ். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மொத்தம் நம்ம எத்தனை ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம், 3 ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் அவுட்புட் என்ன பண்ணியிருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது ஒரு 3 ஸ்டேஜஸ் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 3 ஸ்டேஜஸ் தான் இதை என்ன பண்ண நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர் 1. ஃபர்ஸ்ட் 1ல 1, டோட்டல் ப்ராடக்ட் டிபிஎல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2, மார்ஜினல் ப்ராடக்ட் 2, ஆவரேஜ் ஆல்சோ 2. இது இதில் ஸ்டேஜ் 1. ஓகே, செகண்ட் பாருங்க யூனிட் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர் 2. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல கரெக்டாக பாருங்க. 2க்கு எங்கே வந்திருக்கு, 2க்கு என்ன பண்ணியிருக்கிறோம், 2க்கு டோட்டல் ப்ராடக்ட் வந்து எங்கே ரீச் ஆகிருக்கு அப்படின்னா 6க்கு வந்து ரீச் ஆகிருக்கும். இந்த கிராஃபில் பார்த்தீங்களா தெரியும், 6க்கு வந்து ரீச் ஆகிருக்கும். அடுத்து ஆவரேஜ் பார்த்தீங்களா 3, இதுவும் வந்து எதில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான். அடுத்து டோட்டல் யூனிட் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர் 3, அதில் டோட்டல் ப்ராடக்ட் லெவல் 12, மார்ஜினல் ப்ராடக்ட் எம்பிஎல் 6, ஆவரேஜ் 4. இது ஸ்டேஜ் 1. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இது ரீச் ஆகிருக்க பாருங்க. ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது இது, ஸ்டேஜ் 2ங்கிறது இது, ஸ்டேஜ் 3ங்கிறது அது. ஸோ இந்த ஸ்டேஜ் 1ல நம்ம அதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து டிபிஎல் வந்து அதான் யூனிட் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்குமா, இந்த 1 to 3 வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எடுத்திருக்கோம். ஓகேவா, இதில் 1ஆ இருக்கும் பொழுது டோட்டல் ப்ராடக்ட் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்திருக்கு. அடுத்து இந்த 2 அப்படிங்கும் பொழுது இதனோடது எங்கே வந்திருக்கு அப்படின்னா 4க்கு வந்திருக்கு. அடுத்து இந்த யூனிட் 3ங்கும் போது இதனுடைய பாயிண்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா 12க்கு வந்திருக்கு. ஓகேவா, இது ஆவரேஜா நம்ம திருப்பி டிக்ரீஸ் ஆகும் பொழுது என்ன இருக்கு 2, 3, 4 அப்படிங்கிற ஸ்டேஜஸ்ல டிக்ரீஸ் ஆகுது. இது ஸ்டேஜ் 1. இது அழிச்சிட்டுனா அடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர் செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க. செகண்ட் ஸ்டேஜ் 2 அதுல பாத்தீங்களா 4 அப்படிங்கும் போது எங்க வந்திருக்கு, 4ங்கும் போது கிராஃப்ல அதாவது அந்த மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து 4 வரும் பொழுது அந்த டோட்டல் ப்ராடக்ட் லெவல் வந்து 16ல இருக்கும். ஓகேவா, அடுத்து 5 அப்படிங்கிற ஸ்டேஜ், இந்த 5ன்னு வரும் பொழுது இந்த ரீச் பாயிண்ட் எங்க போயிருக்கும் அப்படின்னா 18ல வந்து ரீச் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ மார்ஜினல் ப்ராடக்டோட லெவல் வந்து 4, 2, ஆவரேஜ் வந்து 4, 3.6. இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல. தேர்ட் ஸ்டேஜ் பாருங்க 6, அதாவது இந்த பாயிண்ட் 6 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ரீச் ஆகும் பொழுது 6ம் 7ம் அந்த 2 பாயிண்ட் ரீச் ஆகும் பொழுது நம்ம டோட்டல் ப்ராடக்ட் எங்க இருக்கும் அப்படின்னா 18, 16ல இருக்கும். மார்ஜினல் ப்ராடக்ட் எங்க வந்திருக்கும் 0 and -2, அதாவது கீழே வந்திருக்கும். 0க்கும் -2க்கு கீழே வந்திருக்கும். அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சம்டைம்ஸ் என்ன ஆயிருக்கும் அது வந்து நெகட்டிவ்ல கூட அது போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதான் 3, 2.28 இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கும். இது டேபிளர் காலம்.
சரி ஓகே இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இப்போ நான் சொல்றேன் பாருங்க the number of worker is measured on x axis x axisல எதை மெஷர் பண்ணிருக்காங்க number of workers and x axis TPL APL and MPL are denoted on y axis y axis ல என்ன denote பண்ணிருக்காங்க TPL APL MPL okay the number of worker is measured on x axis number of workers x axis TPL APL and MPL denoted on y axis okay then நான் சொன்ன மாதிரி இப்போ first stage in the first stage okay in the first stage MPL increases up to third worker and it is higher than the average product okay first stage ங்கிறது இந்த stage okay இந்த first stageல எது increase ஆயிருக்கு MPL சொல்றேன் இல்லையா இந்த MPL என்ன பண்ணிருக்கு increase ஆயிருக்கு increases up to third worker okay எது வரைக்கும் இது increase ஆயிருக்கு third worker வரைக்கும் increase ஆயிருக்கு and it's higher than the average productல இது எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கோம் higher ஆ இருக்கு இது எதுல stage 1 okay அதுவே stage 2 ல பாருங்க stage 2 ல என்ன இருக்கு பாருங்க listen in the second stage MPL decreases okay second stage ல என்ன இருக்கு decreases point க்கு வந்திருக்கு MPL decreases up to the 6th unit of labor okay இப்போ இங்க 6th unit of labor வரைக்கும் வந்துச்சு அப்ப MPL curve intersect the x axis அப்ப இந்த MPL curve என்ன பண்ணிருக்கு intersect பண்ணிருக்கு இல்லையா x axis ல என்ன பண்ணுது அப்படினா intersect பண்ணுது okay அப்ப MPL curve is lower than APL அப்போ நமக்கு தெரியுது இப்போ MPL curve எப்படி இருக்கு அப்படினா lower than APL இது MPL curve இது வந்து APL curve இந்த ரெண்டு curve எப்படி இருக்கு lower க்கு வந்துருது ஓகேவா அடுத்து TPL increases at a decreasing rate TPL எப்படி இருக்கு increases at a decreasing state okay stage 2 பாருங்க in the second stage MPL decreases up to 6th unit of labor where MPL curve intersect the x axis next third stage பாருங்க MPL curve is lower than the APL so TPL increases at a decreasing rate இது stage 2 next stage 3 பார்க்கலாம் okay third stage of production shows that the 6th unit of labor is marked by negative இப்போ இத நம்ம என்ன பண்ண 6th unit of அந்த லேபரை வந்து என்ன பண்ண நெகட்டிவ்க்கே போயிடுது ஓகேவா அப்ப நெகட்டிவ் marked by negative MPL and APL continues to fall but remains positive ஆனா MPL உம் APL உம் என்ன பண்ணுது remains continues to fall okay கண்டிப்பா கீழ இறங்குது but remains positive கீழ இறங்கினாலும் அந்த MPL எப்படி இருக்கு பாசிட்டிவ் ஸ்டேஜ்ல தான் இருக்கு next TPL declines இந்த TPL curve இருக்கு இல்லையா அது decline ஆகுது with the employment of more units of variable factor that is labor okay TPL line என்ன ஆகுது decline ஆகுது with the employment of more units of variable factor labor so இதான் இந்த கிராஃப்ல நம்ம வந்து 3 stages one by one நம்ம என்ன பண்ணோம் பார்த்திருக்கோம் next the comparison கொடுத்திருக்காங்க பாருங்க relationship among total average and marginal product okay stage 1 total product என்ன இருப்பாங்க initially it increases at an increasing rate and then increasing at a decreasing rate அப்ப TP என்ன இருக்கு initially it increases at an increasing rate ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்கு increasing rateக்கு increase ஆயிருக்கு and then increases அதுக்கப்புறம் என்ன இருக்கு increases at a decreasing rate ஒரு particular stageக்கு மேல என்ன இருக்கு decreasing rateக்கு வந்துருச்சு எப்போ stage 1ல total product உடைய நிலைமை okay initially it increases at an increasing rate and then increases at a decreasing rate next பாருங்க marginal product stage 1ல at the beginning it increases then reaches a maximum and starts to decreases beginningல எப்படி இருக்கு increase ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது then reaches a maximum okay இந்த maximum point reach ஆயிடுச்சா okay maximum point reach ஆயிருக்கு and starts to decrease maximum point reach ஆன உடனே என்ன பண்ணிருக்கு starts to decrease as usual கீழ இறங்குறதுக்கு வந்துருச்சு okay next average product at the first instant it increases then attains maximum okay first instant முதல்ல நம்ம சொன்னோம் அந்த அவர் வந்து என்ன அந்த டெஃபினேஷன் சொல்லும் பொழுதே அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் இன்க்ரீஸ் தான் இருக்கும் ஆனா ஃபைனலா எப்படி இருக்கும் நெகட்டிவா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது ஸ்டிக்லருடைய ஸ்டேட்மெண்ட் சோ இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராடக்ட்ல அதான் பார்க்கறோம் okay at the first instant it increases then attains maximum
ஓகே இன்க்ரீஸ் ஆகும் ஆனா தென் அட் டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் லெவல் அது எப்படி இருக்கும் மேக்ஸிமம் எப்பயுமே எதுவுமே ஒரு மேக்ஸிமம்க்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் கீழே தான் டவுன்ஃபாலுக்கு தான் வர ஆரம்பிக்கும் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க it continues to increase at a diminishing rate and reaches maximum okay stage 2 ல இது என்ன பண்ணிருக்கு it continues to increase at a diminishing rate at reaches maximum marginal product it continues to diminish and become equal to 0 okay நம்ம இங்க பார்த்துட்டோம் இல்லையா equal to 0 okay என்ன பண்ணிடுச்சு வந்துருச்சு x axis ல it is equal to mp and then begins to diminish third stage it diminishes it become negative it continues to diminish but always greater than 0 that is positive okay இது கீழ அதாவது stage average product ல stage 3 ல அதாவது கீழ decrease ஆனாலும் அது எங்க போகலன்னு சொல்றாங்க நெகட்டிவ்க்கு அது போகல அது எப்படி இருக்கு still பாசிட்டிவா இருக்கு இது வந்து என்ன இது என்ன அதாவது என்ன யார் சொன்னோட ஸ்டேட்மென்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது law of variable preparation அப்படினு சொன்னோம் இல்லையா அதுதான் இதுல two types சொன்னோம் ஒன்னு வந்து law of variable preparation law of variable preparationங்கிறது என்னது short run production குறுகிய காலத்துல நம்ம உற்பத்தி பண்றது ஓகேவா நெக்ஸ்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன் இந்த லாங் ரன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொன்னோம் law of return to scale ஓகே லாங் ரன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னா இன்னொரு அனாலிசிஸ் அதாவது அவருடைய இல்லஸ்ட்ரேஷன் யாருடைய இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டிக்லருடைய இல்லஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொன்னாரு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் law of variable preparation அப்படிங்கிறது ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க லாங் ரன் ப்ரொடக்ஷனை வந்து என்ன சொல்றாங்க explain by the law of return to scale இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது law of return to scale so in the long run there is no fixed factor long runல பாத்தீங்களா fixed factor அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது short run periodல தான் நம்ம வந்து fixed factor அப்படினு ஒன்னு இருக்கு so all factors are variable the laws of return to scale explain the relationship between output and the scale of input in the long run when all the inputs are increased in the same preparation okay this definition okay no fixed variable all factors no fixed factor எதுமே fixed factors கிடையாது all factors of variable எல்லா factorsமே எப்படி இருக்கும் variable தான் the laws of return to scale explain the relationship between output okay இது எதை வந்து எதனுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது அவுட்புட் டோட்டல் ப்ரொடக்ஷன் உற்பத்தியாகி வெளியே வருது இல்லையா அந்த அவுட்புட் அண்ட் த ஸ்கேல்ஸ் ஆஃப் இன்புட் அதே மாதிரி ஸ்கேல்ஸ் ஆஃப் இன்புட் இந்த லாங் ரன் ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த லாங் ரன் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட காலமா உற்பத்தி பண்றது தானே இல்லையா அப்போ எல்லாம் இட்ஸ் ஆல் த இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் த சேம் ப்ரிப்பரேஷன் எப்பயுமே இன்புட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இன்க்ரீசிங் ஸ்டேஜ்லயே தான் இருக்கும் ஒரே மாதிரியான ஒரு இன்க்ரீசிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் இதுல லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஆனா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் அப்படி இருக்காது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் இன்புட் ரொம்ப வெரி வெரி ஹையா இருக்கும் அதெல்லாம் உற்பத்தி பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆயிரும் அப்படியே டிக்ரீசிங் ஸ்டேஜுக்கு அது அப்படியே வந்துடும் ஓகே இதுக்கும் என்ன இருக்கு அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் okay all the factors of production such as land labor and capital are variable but organization is fixed okay இந்த law of return to scale ல பாருங்க first assumption என்ன கொடுத்திருக்காங்க all the factors of production எல்லா factorsம் அதாவது land labor capital இது மூணுமே எப்படி இருக்கும் vary ஆகும் land வந்து variableனா என்ன அர்த்தம் land ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தருடைய கைக்கு போலாம் லேபர் என்ன பண்ணலாம் இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு எங்க வேணா வேலைக்கு போகலாம் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற நம்ம என்ன பண்ணலாம் மாத்தலாம் ஆனா என்ன மட்டும் மாறாது பட் ஆர்கனைசேஷன்ங்கிறது மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது அப்போ ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு ஃபிக்ஸட் there is no change in technology அங்கேயும் நம்ம அதான் பார்த்தோம் அதுலயும் வந்து டெக்னாலஜில எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை இந்த லாஸ் ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேலையும் டெக்னாலஜில சேஞ்சஸ் இல்லை there is no change in technology there is perfect competition in the market மார்க்கெட்ல எப்பயுமே பாத்தீங்களா ஒரு பெர்மனன்ட் ப்ராடக்ட் சில ப்ராடக்ட்ல எப்பயுமே மார்க்கெட்டிங் இருந்துட்டே தானே இருக்கு so there is perfect competition in the market output or returns are measured in physical quantities இதுலயே நம்ம அவுட்புட்டை வந்து எதுல மெஷர் பண்றோம் அப்படின்னா physical quantitiesல தான் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம் இத வந்து 3 phases இருக்கு ஓகே இந்த law of return to scale பாத்தீங்களா 3 phases first அதுல 3 stages பார்த்தோம் இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா 3 phases பார்க்கறோம் increasing return to scale okay in this case all inputs are increased by 1% output increased by more than 1% okay input 1% increase ஆனா output என்ன பண்ணும் அப்படின்னா அது more than 1% க்கு அதிகமா தான் output வந்து increase ஆகும் அதான் increasing return to scale அதான் all inputs are increased by 1%
but output increase by more than 1%. Next பாருங்க constant return to scale. In the scale all inputs are increased by 1%, output increases exactly by 1%. okay அதிலே constant return to scale னா output என்ன சொல்ற input வந்து increase ஆச்சுனா 1% increase ஆச்சுனா output எக்ஸாக்ட்டா 1% மட்டும் தான் increase ஆகும். அதாவது மொத்தம் 3 phases சொல்லிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து increase input increase ஆனா automatically output வந்து ஒரு 1% increase ஆச்சுனா output வந்து more than 1% increase ஆகும். செகண்ட் phase என்ன சொல்றோம் அப்படினா input 1% increase ஆச்சுனா outputம் வந்து 1% தான் increase ஆகும். diminishing return to scale. In this case of all inputs are increased by 1%, output increases by less than 1%. diminishing நாவே குறையிறது தான் இல்லையா. இப்போ 1% வந்து increase ஆச்சு அப்படின்னா அந்த 1% கீழே வந்து அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது. மொத்தம் இதுதான் வந்து 3 phase. அது 3 stages பார்த்தோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா 3 phases நம்ம வந்து பார்க்குறோம். இதையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. டயக்ராமிக் இதுல 3 stages கொடுத்துருப்பாங்க. A to B input output return to scale. அதாவது A to B 100% இன்க்ரீஸ் ஆனா நம்ம என்ன பண்றோம் 200% அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் டு ஸ்கேலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து B to C பாருங்க 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவுட்புட் ஆல்சோ கெட் 100%. அப்ப ரிட்டர்ன் டு ஸ்கேல் எப்படி இருக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. C to D பாருங்க 100% இன்புட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவுட்புட் வந்து 33.33% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் எப்படி இருக்கு டிக்ரீசிங். அதான் இந்த 3 phases. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இன்க்ரீசிங் A to B இன்க்ரீஸ் ஆனா ரிட்டர்ன் டு ஸ்கேலும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து செகண்ட் ஃபேஸஸ்ல B to C கான்ஸ்டன்டா இருந்தா ரிட்டர்ன் டு ஸ்கேலும் கான்ஸ்டன்டா இருக்கும். C to D ல இன்புட் வந்து 100% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் என்ன பண்ணும் 33.33% வந்து அதாவது டிக்ரீசிங். அது ரிட்டர்ன் டு ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீசிங்ல இருக்கும். Okay, next topic economics of scale. The scale of production refers to the ratio of factors of production. This ratio can change because of availability of factors. The scale of production is an important factor affecting the cost of production. So every producer wishes to reduce the cost of production. Hence, she as well as uses an advantage of an economy of scale. This economy of scale is affected both by the internal and external factors of the firm accordingly. Economics are broadly divided into 2 types by Marshall: internal economics and external economics. So economics of scale reduces the cost of production and diseconomics of scale increases the cost of production. Okay, economics of scale. Okay, இந்த எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு அளவுகோல் வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதான் economics of scale. The scale of production refers to the ratio of factors of production. இந்த ஸ்கேல் இந்த அளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்கனாமிக்ஸ்ல எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா ரேஷியோ ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, உற்பத்தியில நம்ம அந்த உற்பத்தி பண்றதுல அந்த ரேஷியோ ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அங்கதான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்கேல் அப்படிங்கறத நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, திஸ் ரேஷியோ கேன் பி சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகே, இது வந்து என்ன ஆகும் இந்த ரேஷியோ சேஞ்சஸ் ஆகும். எப்ப சேஞ்சஸ் ஆகும் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். The scale of production is an important factor affecting the cost of production. இந்த changes எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து கண்டிப்பா இது அஃபெக்ட் பண்ணும். சரி, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அது அவங்களுடைய அட்வான்டேஜ். அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு உற்பத்தியாளரும் என்ன பண்ணுவாங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து என்ன ஒரு லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நினைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய விஷயம் இருக்கும். ஓகேவா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஃபெக்டட் போத் பை த இது என்ன பண்ணும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு விதத்துலையும் இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ எக்கனாமிக்ஸை மார்ஷல் என்ன பண்ண அப்படின்னா 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாரு. ஒன்று என்ன சொல்கிறாரு இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் அனதர் ஒன்னை வந்து என்ன சொல்கிறாங்க எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ். இந்த இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் வந்து எதை ரெடியூஸ் பண்ணும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணும் அந்த டிஸ்எக்கனாமிக்ஸ் ஸ்கேல் என்ன பண்ண இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் ரெண்டு விதங்களை நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஒன்று என்ன பண்ணுதுன்னா பாருங்க reduces the economics of scale reduces the cost of production and diseconomics of scale increases the cost of
production. Okay, let us see the difference between internal and external economics. First one, internal economics of scale, expansion of the firm itself. First point, expansion of the firm itself. Second one, lower long run average cost. Okay, lower long run average cost. Third point, efficiencies from larger scale productions. Fourth point, range of economics, that is example technical and financial. These are internal economics of scale. So external economics of scale பாருங்க, expansion of the industry. இங்க expansion of the firm itself தான். இன்டர்னல்ல பாத்தீங்களா அந்த குழுமம் தான் expansion. Okay, expansion of the firm itself. Okay, and external economics ல பாருங்க expansion of the industry. Complete industry மே என்ன பண்ண போகுது, expand ஆக போகுது. Next, benefit most all forms. Okay, benefit எல்லாருக்குமே போய் சேரும். ஆனா இங்க என்ன சொன்னா lower long run average cost. இன்டர்னல்ல பாருங்க lower long run average cost தான். ஆனா external economics of scale ல benefit most all firms எல்லாருக்குமே இந்த benefit போய் reach ஆகும். Next, aggregations and economics are important. Fourth point, helps to explain the rapid growth of many cities. இது என்ன பண்ண ரொம்ப வேகமா அதிவேகமான ஒரு வளர்ச்சியை எங்க ஏற்படுத்தும், சிட்டிஸ்ல ஏற்படுத்தும். இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்சியல் லெவல் தான். ஆனா எக்ஸ்டர்னல்ல பாருங்க helps to explain the rapid growth of many cities. Okay, these are all difference between internal and external economics. First one, let us see the internal economics of scale, expansion of the firm itself. Second point, lower long run average cost. Third point, efficiencies from larger scale production. Fourth point, range of economics, that is example technical and financial side. So next, external economics of scale. First point, expansion of the industry. Second point, benefit most or all firms. Third point, aggregations economics are important. Fourth one, helps to explain the rapid growth of many cities. Okay, இப்போ next topic பார்க்க போறோம், internal economics of scale. The term internal economics of scale refers to the advantages enjoyed by the production unit which causes a reduction in the cost of production of the commodity. For example, a firm enjoying the advantage of an application of most modern machinery, generation of internal capital and improvement in managerial skill, etc. are sure to reduce the cost of production. Okay, they are various times. The internal economics of scale அப்படிங்கிறது என்ன, advantages enjoyed by the production unit. Okay, யாருக்கு advantages, production unit. Okay, which causes a reduction in the cost of production of the commodity. Okay, production unit க்கு தான் இது வந்து என்ஜாய் பண்ணும். நிறைய உற்பத்தி பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, a firm enjoying the advantage of an application of most modern machinery. ஓகே, அந்த குழுமம் என்ன பண்றாங்க, மாடர்ன் மெஷினரி அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்றாங்க. மாடர்ன் மெஷினரியை யூஸ் பண்ணா என்ன ஆகும், நம்ம ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், உற்பத்தி பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேவா, ஒர்க்கும் எப்படி இருக்கும், ஒர்க் லோடு நமக்கு கம்மியாக தான் இருக்கும். மாடர்ன் மெஷினரியை யூஸ் பண்ண ஒர்க் லோடு கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்களா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் 20 or 25 மெம்பர்ஸ் பேங்க்ல இருப்பாங்க. ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ரிட்டர்ன் எழுதி தரதுக்கு ஒருத்தர், அங்கே போய் நம்ம டோக்கன் வாங்கி நின்றுட்டு ஒருத்தர், அப்புறம் மணி தரது ஒருத்தர், இந்த மாதிரிலாம் இன்னைக்கு ஒரு பேங்க்ல எவ்வளோ பேர் இருக்காங்க ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்களா, 4 or 5 மெம்பர்ஸே இருந்ததுன்னா ஒரு பேங்க்குக்கு என்ன இருக்கு, போதுமான ஒரு ஒர்க்கர்ஸ் தான் இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, a firm enjoying the advantage of an application of most modern machinery, generation of internal capital and an improvement in managerial skill. ஓகே, இது எல்லாமே எதை வந்து இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா என்ஜாய் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, இதை சரி, இதில் என்னென்ன டைப்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ். when the size of the firm is large amount of capital can be used. There is a possibility to introduce up to date technologies. This improves productivity of the firm. Here research and development strategies can be applied easily. Technical economics, when the size of the firm is large.
ஓகே அந்த firm அது என்ன பண்றாங்க அந்த குழுமம் ரொம்ப லார்ஜா இருக்குன்னு வெச்சுக்கோங்க so large amount of capital can be used இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அந்த firmனா குழுமம் தான் சொன்னேன் இல்லையா அது ரொம்ப லார்ஜா இருக்கு அப்படினா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் capital amount வந்து அதிக அளவுல யூஸ் பண்ண போறோம் large amount of capital can be used so there is possibility to introduce up to date technologies நம்மகிட்ட மணி நிறைய இருக்கு நிறைய பேர் இருக்காங்க பெரிய large enterprises அப்படிங்கும்போது என்ன பண்றோம் தகுந்த மாதிரி டெக்னாலஜிஸை பயன்படுத்தி என்ன பண்ண அப் டு டேட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இதனால என்ன ஆகுது ஹியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி அப்ளைட் ஈஸிலி அதனால உடனடியாக நம்ம என்ன பண்ண ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை விட இமீடியட்டாக என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் technical economics okay when the size of the firm is large amount of capital can be used there is a possibility to introduce up to date technologies this improves productivity of the firm here research and development strategies can be applied easily next financial economics big firms can float shares in the market for capital expansion while small firms cannot easily float shares in the market okay big firms பெரிய பெரிய குழுமம்ல என்ன பண்ணுவாங்க ஃபினான்சியலா அவங்க அந்த கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படினா அதிக லெவல்ல தங்களுடைய ஷேரை வந்து கொடுத்துருவாங்க ஆனா சின்ன சின்ன firms ஸ்மால் firms வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படினா மார்க்கெட்ல அவங்களுடைய ஷேர்ஸை ஈஸியா float பண்ண முடியாது next managerial economics large scale production facilities specialization and delegation large scale production ரொம்ப பெரிய அளவுல உற்பத்தி facilities specialization and delegation is the managerial economics labor economics large scale production implies greater and minute division of labor this leads to specialization which enhances the quantity this increase the productivity of the firm labor economics large scale production என்ன பண்ணிருப்பாங்க implies greater and minute division of labor அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் எப்படி ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும் ஓகேவா இதனால என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் லெவல்ல வந்து அந்த ரொம்ப வந்து ஸ்பெஷலைசேஷனா இருப்பாங்க நம்ம அதாவது என்ன சொல்றது ஸ்பெஷலைசேஷன்னா நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிரேட் லெவல்ல இருப்பாங்க ஓகே இதனால என்ன இருக்கணும் this increases the productivity of the firm ஏன்னா நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள நம்மகிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி கேபிட்டலும் இருக்கு நம்மளால எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்க கொடுக்க முடியுது அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப் டு டேட் ஒர்க் தெரிஞ்ச லேபர் அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அவங்களுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல இருந்து அதனால என்ன இருக்கும் ப்ரொடக்ஷன் வந்து அதிக லெவல்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ் இந்த context of large scale production the producers can both buy raw materials in bulk at cheaper cost and can take the product to distant markets they enjoy a huge bargaining power okay marketing economics இவங்க வந்து large scale production மிகப்பெரிய அளவு உற்பத்தியாளரா இருக்கும் பொழுது அவங்க raw materials என்ன பண்ணிப்பாங்க ரொம்ப பல்கா பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஓகே கம்மியான ரேட்ல பல்கா பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன இருக்கும் அந்த பார்கெனிங் பவர் அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் சர்வைவல் product diversification is possible when there is a large scale production this reduces the risk in production even if the market for one product collapses market for other commodities upset it okay economics of survival okay marketing la adனுடைய survival என்ன okay the product diversification is possible இதுல என்ன அப்படினா ப்ராடக்ட் அதாவது ஒருத்தர் வந்து கம்மியான ரேட்டுக்கு இதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க கன்சியூமர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட்டை நோக்கி என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனை வந்து நமக்கு அந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்ல வந்து பாசிபிள் தான் இதெல்லாம் வந்து ஏன்னா கண்டிப்பா ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படி வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்கு அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதர் கமாடிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அப்செட் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் தான் இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு டிராபேக்ஸ் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்ல முடியும் டிமெரிட்ஸ் தான் ஓகேவா என்னென்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ் managerial economics labor economics marketing economics economics of survival next external economics of scale நம்ம முந்தி பார்த்தது internal economics of scale இப்போ நம்ம பார்க்க போறது external economics of scale internal economics of scale என்ன நான் வந்து அதிகப்படுத்துன்னு சொல்லியிருக்கேன் cost of production வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா reduces the cost of production அப்படின்னு சொன்னேன் diseconomicsல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் the scale increases the cost of production okay இப்போ நம்ம பார்க்க போறது external economics external economics of scale refers to change in any factor
outside the firm, causing an importance in the production process. This can take place in the case of industry also. These are the advantages enjoyed by all firms in the industry due to the structural growth. Important economical growth, increase transport facilities, banking facilities, development of township, development of information and communication. The external economics of scale pathingala idu any factor outside, அதாவது ஒரு எந்த ஒரு ஃபேக்டர் அந்த ஃபர்முக்கு வந்து அவுட்சைட்ல சேஞ்சஸ் ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட், அது வந்து என்ன பண்ண அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அது கண்டிப்பா ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும். எது? எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஓகே, ஏதாவது ஒன்று வந்து அவுட்புட், அதாவது அவுட்டர் சைட்லாம் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ப்ரொடக்ஷன் லெவலில் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து இது கொடுக்கும். இது முக்கியமாக எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதனால என்ன நமக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னா ஒட்டுமொத்தமான ஒரு என்ஜாய்மெண்ட்டும் எல்லாருமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அனுபவிக்க போகிறோம். எல்லாருன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் க்ரோத், டியூ டு ஸ்ட்ரக்சரல் க்ரோத், அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த கம்பெனி, அந்த லேபர், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இதனால என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இதனால என்ன எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். இதனால அந்த இடத்துக்கு நம்ம ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வரதுக்கும் போகிறதுக்கும் அப்புறம் நம்ம அந்த கூட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. அப்போ இன்க்ரீஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அந்த மாதிரி தானே பாம்பேலாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன காரணம், எந்த சைடு இருந்தாலும் அது என்ன நம்ம சொல்கிறோம், பாம்பே கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னது, இந்தியாவினுடைய நுழைவு வாயில் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும், எல்லா கூட்ஸையும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன சொல்கிறோம், கொல்கத்தாவை சொல்கிறோம். ஓகேவா? ஈஸ்ட் சைடை வந்து கொல்கத்தாவை சொல்கிறோம், வெஸ்ட் சைடை வந்து என்ன சொல்கிறோம், பாம்பேவை சொல்கிறோம். இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது, அங்கே வந்து நமக்கு தேவையா, ஏன்னா என்ன ரீசன்னா மும்பை வந்து இந்த எல்லா விதமான எல்லா சைடில் இருந்தும் வரக்கூடிய பொருட்களை என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்டர்ஸ், கிளைமேட் அங்கே நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தோம். the same இந்த பக்கம் என்ன அப்படின்னா டெக்கான் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூஸ் இருக்கிறதுனால எல்லா மெட்டீரியல்ஸும் எங்க ஈஸியா எங்க வந்துடும் அப்படின்னா கொல்கத்தா சைடு வந்து வந்துடும். அதுதான் சொல்ல இன்க்ரீஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். கண்டிப்பா மணி டிரான்சாக்ஷனுக்கு என்ன வேணும், பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப். இதனால என்ன ஆகும், டவுன் வந்து அந்த இடத்துல வந்து வில்லேஜா இருந்தா கூட டவுனா மாறிடும். டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இது ஃபோருமே என்ன சொல்றோம், அட்வான்டேஜஸ் தான். எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ்னால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், இன்க்ரீஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப். Okay, next diseconomic scale என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். Diseconomics of the scale or the disadvantage to a firm or an industry or an organization. This necessarily increases the cost of production of a commodity or service. Further, it delays the speed of the supply of the product to the market. Okay, the diseconomics of the scale வந்து என்னன்னா இந்த firm or industry or organization எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், ஒரு disadvantages தான் கொடுக்கும். இது என்ன பண்ணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை அந்த கமாடிட்டி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆனாலும் நாளாக என்ன பண்ண அப்படின்னா அந்த மார்க்கெட்ல அந்த ப்ராடக்டோடைய ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணும், கம்மி பண்ணும். ஓகேவா? இதை இன்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். So internal diseconomics of scale na when the scale of production increases beyond optimum limit. ஒரு அதாவது அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் எது வரைக்கும் அப்படின்னா பியாண்ட் த ஆப்டிமம் லிமிட் வரைக்கும் தான் என்ன பண்ண அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இட்ஸ் எஃபிஷியன்சி மே கம் டவுன். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான எஃபிஷியன்சி தான் கிடைக்கும். ஆப்டிமம் லிமிட்னா ஒரு ஆப்டிமம் லிமிட் வரைக்கும் மட்டும்தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நமக்கு என்ன, its efficiency may come down. Okay, when the scale of production increases beyond optimum limit, its efficiency may come down. External diseconomics of scale. The term diseconomics of scale refers to the threat or disturbance to a firm or an industry from factor laying outside. For example, a bus strike prevents the easy and correct entry of the workers into a firm. Similarly, the rent of a firm increases very much if new economic units are established in the locality. So, the external, internal, production increase and the optimum limit வரைக்கும் தான் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இதனால எஃபிஷியன்சி தான் நம்மளுடைய திறமை தான் மே கம் டவுன் சொல்றோம். எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிக்ஸ்ல என்ன அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு த்ரெட்டன் வந்தது அப்படின்னா
அது யாருக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்து? இண்டஸ்ட்ரி ஃப்ரம் ஃபேக்டர் லேயிங் அவுட் சைட், வெளியே தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, பஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னா இந்த பஸ் ஸ்ட்ரைக் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு ஒர்க்கர்ஸை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாது, இதனால ப்ரொடக்ஷன் உற்பத்தி கண்டிப்பா பாதிப்பு அடையும். அதே மாதிரி ஒரு ரெண்ட், ஓகே, ரெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், அந்த எக்கனாமிக் ஸ்கேலே அவங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஏன்னா எல்லாத்துலயுமே என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பாக்குறோம் இல்லையா, திடீர்னு நமக்கே வந்து மிகப்பெரிய ஏதாவது ஒரு டிசாஸ்டர்ஸோ இல்ல வேற ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயுமே டாக்ஸஸை வந்து ரைஸ் பண்றாங்க. இந்த சிமிலர் கண்டிஷன் தான் இங்கேயும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.